தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி அமைய உள்ள நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவராக உள்ள அண்ணாமலையை மாற்றிவிட்டு அடுத்த புதிய தலைவரை தேர்வு செய்வதற்காக வரும் 17ஆம் தேதி மேலிட பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி சென்னை வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. பாஜக தேசிய தலைமை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உட்கட்சி தேர்தலை நடத்தி அதற்கேற்ப மாநில தலைவர்கள் மற்றும் கட்சி கவுன்சில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்காக பாஜக தலைமை பொறுப்பாளர்களை நியமித்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் இன்னும் ஓராண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடக்க உள்ள நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதவிக்காலம் முடிவடைய உள்ளதை அடுத்து புதிய தலைவரை தேர்வு செய்வதற்காக பாஜக மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான கிஷன் ரெட்டி வரும் 17ஆம் தேதி சென்னை வருகிறார். சென்னையில் 2 நாட்கள் தங்கும் கிஷன் ரெட்டி கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அடுத்த மாநில தலைவர் தொடர்பான அறிக்கையை கட்சியின் தலைமையிடம் அளிப்பார் என்று அதற்கு பின்னர் தமிழக பாஜக தலைவரை பாஜக தேசிய தலைமை அறிவிக்கும் என கூறப்படுகிறது. பாஜக மாநில தலைவர் பெயர் பட்டியலில் தற்போதைய தலைவர் அண்ணாமலை, சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நயினா நாகேந்திரன் பெயர்கள் முன்னிலையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. பாஜக மாநில தலைவர் பெயர் பட்டியலில் உள்ளவர்களில் அண்ணாமலை தற்போது தலைவராகவும் தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்கனவே தமிழக பாஜகவின் தலைவராக இருந்துள்ளார். எனவே டெல்லி பாஜக மேலிடம் தமிழக பாஜக மாநில தலைவர் பதவியை புதியவருக்கு வாய்ப்பு அளிக்க போகிறதா அல்லது ஏற்கனவே தமிழக பாஜக மாநில தலைவராக இருந்தவர்களுக்கும் தற்போது தலைவராக உள்ள அண்ணாமலைக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். 2026 தேர்தலில் பாஜக அதிமுக மீண்டும் கூட்டணி அமைந்தால் தமிழக பாஜக தலைவராக நீட்டிக்க மாட்டேன் என்று அண்ணாமலை கூறியிருந்த நிலையில் அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவராக பொறுப்பேற்க மாட்டார் என்று கூறப்படுகிறது. இதனால் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், சட்டமன்ற உறுப்பினர் நயினா நாகேந்திரன் ஆகியோரில் ஒருவரை தமிழக பாஜக மாநில தலைவராக டெல்லி பாஜக மேலிடம் அறிவிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.